அப்ப புரதம் சார்ந்த உணவுகளை நான் சாப்பிட்டு தான் ஆகணும். அதை சாப்பிட்டா எனக்கு கேஸ் வரக்கூடாதுன்னா அதுக்கு பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய அருமருந்து எதுனா விளக்கெண்ணெய் தான். விளக்கெண்ணெயை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். நான்காவது, அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு குடலிறக்கத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது முளை கட்டிய பயறு வகைகளே அதற்கு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இந்த தசைகள் எதால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா, தசைகள் கொழுப்பு, நார்ச்சத்து, புரதம் மற்றும் ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய மினரல்ஸ், விட்டமின்ஸ் ஆனதுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா தசையும். ஆனா இதுல புரதம் மட்டுமே கிட்டத்தட்ட 40% இருக்கும்போதுதான் தசையுடைய இழுவை தன்மைன்னு சொல்லக்கூடிய எலாஸ்டிசிட்டி நன்றாக இருக்கிறத பார்க்க முடியும். நம்ம பயறு வகைகள், முளை கட்டிய பயறு வகைகள், குறிப்பாக பச்சை பயிறுன்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த மூங் தால் இருக்கு பாருங்க, ரொம்ப பெரிய மருந்துன்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே இந்த மூங் தாலை 1 கிலோ எடைக்கு 2 கிராம், நீங்க 50 கிலோ இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கிராம் இதை உணவாக சாப்பிட்டா குடலிறக்கம் சார்ந்த சிரமங்கள் குறையறதையும் நம்ம பார்க்க முடியும். குடலிறக்கம் சார்ந்த சிரமங்கள் குணமாகி விடுவதையும் நம்ம பார்க்க முடியும்.